நமக்கு ஏராளமான நன்மைகளையும் பலவிதமான மேன்மைகளையும் கிருபைகளையும் தந்து நம்மை கன்னிமணி போல் காக்கிற அந்த சர்வ வல்லவருக்கு பக்தன் இப்படிப்பட்ட ஒரு நன்றி காணிக்கை செலுத்துகிறான் பாருங்கள். சங்கீதம் 116:12. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இந்த பூமியில என்ன காரியத்தை எடுத்துக்கொண்டு நாம் அவருக்கு செலுத்த முடியும்? சிந்தித்து பாருங்கள். இந்த பக்தன் சொல்ல எண்ணத்தை செலுத்துவேன். அவன் ஒரு பெரிய ராஜா. அவன் சொல்லுகிறான், அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும். கட்டாயமாய் அவனை வெறுத்து தள்ளின நேரத்தில் அவனை ராஜாவாக சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணார் தாவீதை. பாருங்கள், வீட்டுக்கே இளைய மகன் ஆனாலும் கூட ஆடு மேய்க்க தான் இவன் ஆக்கியன்னு குடும்பமே தீர்மானித்த நேரத்தில் அவனை ராஜாவாக, இஸ்ரவேலுக்கே ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு நன்றி நிறைந்த இதயத்தோடு அந்த உள்ளம் பொங்கி அவன் சொல்லுகிறான் பாருங்கள். அவர் செய்த எல்லா உபகாரங்கள். சவுல், பாராட்ட வேண்டிய சவுல் என்கிற ராஜா பலமுறை ஈட்டியை எறிந்து அவனை கொலை செய்த போதும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆக கொஞ்சமா நெஞ்சமா எவ்வளவு உபகாரங்கள். இதை எண்ணிதான் அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். இதை கேட்கிற அன்பர்களே, இன்று இந்த புதிய மாதத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் தயவாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்ற அவருடைய கிருபை. ஆகவே அவர் செய்த உபகாரங்களை நினைத்து பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இன்னும் பல நன்மைகளை செய்வாராக. இந்த உபகாரங்களுக்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம். முழு இதயத்தோடு அவரை தோழு கொள்வது அதுக்கு ஈடாகுமா? நம் சரீரத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும் அது ஈடாகுமா? யோசிப்போம், சிந்திப்போம். தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தின் ஸ்தோத்திரத்தோடு இந்த மாதத்துக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கு வேண்டிய நன்மைகளை தாரும். நீ செய்த உபகாரங்கள், எல்லா உபகாரங்கள், சரீரம் ஆத்மா ஆவிக்கு வேண்டிய எல்லாவித உதவிகளை நன்மைகளையும் தந்தீரே. நன்றி அப்பா. இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற யாவரும் உள்ளம் நிறைந்த சந்தோஷத்தோடு தாங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார் என்று மகிழ்த்தக்கதாய் கர்த்தர் நீ கிரியை நடப்பதற்காக ஸ்தோத்திரம். புதிய மாதத்திலே காலடி வைத்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில் இன்னும் அநேக நன்மைகளை நாங்கள் காண கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பல் நின்று ஜெபிக்கிற ஒரு அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.